காலங்காலமா முதன்மையான முதலீட்டு திட்டமா இருக்கிறது பிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான வைப்பு தொகை தான். எஃப்டிகள் சிறந்த வட்டி விகிதங்களை தந்தாலும் போஸ்ட் ஆபீஸ்களையும் சிறந்த திட்டங்கள் நிறையவே இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே எஃப்டி வட்டி விகிதங்கள் மாதிரியே அதிகமான வட்டியையும் தருது. இந்த வீடியோல நம்ம பிக்ஸட் டெபாசிட்கள் மாதிரியே சிறந்த வட்டி விகிதங்களை தரக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம், அதாவது நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம். இந்த திட்டத்துல நீண்ட முதிர்வு காலத்தோட செய்யப்படுற முதலீட்டுக்கு அதிக வட்டியும் தருது. ஒரு வருட டெபாசிட்களுக்கு இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 6.9% வட்டியும், 2 ஆண்டுகளுக்கு 7% வட்டியும், 3 ஆண்டுகளுக்கு 7.1% வட்டியும் வழங்குறாங்க. 5 ஆண்டுகள் இந்த திட்டத்துல முதலீடு செய்யறவங்களுக்கு 7.5% வட்டியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல குறைந்தபட்ச முதலீடா 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதே மாதிரி உங்களோட முதலீடு 100 மடங்குல தான் இருக்கணும். 5 ஆண்டு முதிர்வு காலத்தோட இந்த திட்டத்துல டெபாசிட் பண்ணும்போது வருமான வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்ததா தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு, அதாவது நேஷனல் சேவிங்ஸ் ரெக்கரிங் டெபாசிட் அக்கவுண்ட். இந்திய அரசாங்கத்தால போஸ்ட் ஆபீஸ்ல வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான சேமிப்பு திட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆர்டி திட்டம் தான். பொதுவா 5 ஆண்டுகள் நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம். இந்த சேமிப்பு ஒவ்வொரு 33 மாதங்களுக்கு கூட்டு வட்டியையும் உத்தரவாதமான வருமானத்தையும் தருது. இந்த திட்டத்துல வட்டி விகிதம் 6.7% ஆண்டுதோறும் கிடைக்குது. அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதாவது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட். இந்த திட்டத்துல நீங்க குறைந்தபட்ச முதலீடா 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். தேவைப்பட்டா 100 மடங்குல கூடுதல் முதலீடு கூட செய்யலாம். டெபாசிட் செய்யறதுக்கான அதிகபட்ச தொகைக்கு வரம்பு கிடையாது. இந்த திட்டத்துல வருமான வரி சட்டத்தோட கீழே வரி விலக்குகளும் கிடைக்குது. தேசிய சேமிப்பு சான்றிதழோட வருடாந்திர கூட்டு வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா இப்போ 7.7% இருக்கு. அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா, அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டம் பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்து மூலமா மகளோட கல்வி திருமணத்துக்காகவும் பெற்றோர்களால சேமிக்க முடியும். இந்த திட்டத்துல டெபாசிட்களுக்கு 8.2% வட்டியும் கிடைக்குது. இதுல லாக்இன் காலம் பாத்தீங்கன்னா 21 ஆண்டுகள். இந்த திட்டத்துல குறைந்தபட்ச முதலீடா 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். சோ இந்த திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஃப்டிகள் மாதிரியே அதிக வட்டியை தரக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மணி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும்.